ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுகிறேன். இதுதான் கர்த்தருக்காக நாங்கள் செய்கிற காரியம். ஆயுள் முடியும் வரை தேவனை குறித்துக் கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் தர வேண்டும். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆயுள் முடியும் வரை தேவன் புரிந்து கொள்ளக்கூடிய, வார்த்தையை பேசக்கூடிய, தேவனுடைய வல்லமையை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக மாகும்படியாக மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரிக்கும் காலம் வந்துவிட்டது, நீ ஆயத்தப்படும்படியாக யோசுவாவை கூப்பிட்டு காரியங்களை சொல்லும்படியாக வேதத்திலே இருக்கிறது. இயேசுவின் வல்லமை உள்ள வேதத்திலே இருக்கிறது. மோசேயுடைய கண்கள் மங்கவும் இல்லை, அவன் சோர்ந்து போகவும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு வல்லமையை தேவன் தர வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளை தேவனே உமக்கு நன்றி செலுத்தும் காலவேளை. தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் நன்றி செலுத்த வேண்டும். தேவனே, இந்த கால வேளையிலே நாம் வெளியே வெளிப்பட்டு வரும்போது பார்க்கிறோம், எவ்வளவு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி -15 வர வேண்டிய காலத்திலே நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இது எங்களுடைய பெரிதான கிருபை அல்ல, கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே.